நம்ம இன்றைக்கு சயின்ஸ் அதாவது அறிவியல்ல அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல், அதாவது விண்வெளி என்பது ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ்க்கு வந்து போயிருக்கவங்கள தான் பார்க்க போறோம். யார் போயிருக்காங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ். யார் போயிருக்கா? சுனிதா வில்லியம்ஸ். இவங்க தான் சுனிதா வில்லியம்ஸ். இப்ப நம்ம இவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். இவங்க வந்து 1965ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 19ஆம் நாள் அமெரிக்காவில் பிறந்தார். இவங்க வந்து 1998ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் விண்வெளி வீரராக சேர்ந்தார். அதன் பிறகு பாத்தீங்கன்னா விண்வெளியில் நீண்ட தூரம் நடந்த பெண் என்ற சாதனை 2012ஆம் ஆண்டு படைத்தார். அவங்க வந்து விண்வெளியில எத்தனை நாள் தங்கி இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 50 மணி நேரம் 40 நிமிடம் 7 விண்வெளி பயணம் செஞ்சிருக்காங்க. ஓகே, நம்ம இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம்னா சுனிதா வில்லியம்ஸ். அவங்க எப்ப பிறந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1965ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 19ஆம் நாள் எங்க அமெரிக்காவில் பிறந்தவங்க தான் சுனிதா வில்லியம். இவங்க வந்து 1998ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் விண்வெளி வீரராக சேர்ந்திருக்காங்க. எப்போ? 1998ஆம் ஆண்டு சேர்ந்திருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா விண்வெளியில நீண்ட தூரம் நடந்த பெண் என்ற சாதனை வந்து படைத்தார்கள். யாரு? சுனிதா வில்லியம் தான். விண்வெளியில நீண்ட தூரம் பயணித்தவங்க, நடந்து பயணித்தவங்க அப்படின்ற பெருமையை பெற்றிருக்காங்க. எத்தனை மணி நேரம் பயணித்திருக்காங்க தெரியுமா? 50 மணி நேரம் 40 நிமிடம் 7 விண்வெளி பயணம் செஞ்சிருக்காங்க. அதாவது 50 மணி நேரம் 40 நிமிடம் 7 விண்வெளி பயணத்தை வந்து மேற்கொண்டவங்க தான் சுனிதா வில்லியம். அவங்க வந்து ஸ்பேஸ்க்கு போறப்ப இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் இந்த கேப் வழியா தான் அவங்களுக்கு வந்து அந்த ஆக்சிஜன் போகுது. இவங்க தான் சுனிதா வில்லியம். ஓகே, நம்ம வந்து என்ன பாடம் பார்த்திருக்கோம் அப்படின்னா அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல் அந்த பாடம் பார்த்திருந்தோம் இல்லையா? அந்த பாடத்துல பாத்தீங்கன்னா அந்த பாடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் எதை பத்தி பார்த்தோம்? ராக்கெட் பத்தி பார்த்தோம். இந்த ராக்கெட் பாத்தீங்கன்னா மேல சென்று, அதாவது மேல போய்கிட்டு இருக்கப்பயே ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைட்ல இருக்க பார்ட் வந்து கீழே விழுந்துரும். கொஞ்ச தூரம் போனோடனே இந்த சைட்ல இருக்க பார்ட் கீழே விழுந்துரும். அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த சைட்ல இருக்க பார்ட்டும் கீழே விழுந்துரும். அதுக்கப்புறம் நடுவுல இருக்கிற பார்ட் மட்டும் மேல போய்கிட்டு இருக்கப்ப இந்த பார்ட்டும் இதாகி அது வந்து இந்த பார்ட்டும் வந்து நடுவுல இருக்க அந்த கவரும் வெளியாகி இந்த மாதிரி ஒரு கேமரா மூலியமா தான் விண்வெளிக்கலா ஸ்பேஸ்க்கு இந்த இது மூலியமா தான், அதாவது இதுதான் கேமரா. இது வழியா தான் நம்மளுக்கு படங்கள் எல்லாமே நம்மளுக்கு காமிக்குது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா நம்ம சந்திராயன் 1 பார்த்தோம் இல்லையா? இதுதான் சந்திராயன் 1ல அந்த விண்கலமானது தரையிறங்கி எடுத்த படம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா அது வந்து விண்வெளிக்கு போகிறதுக்கு முன்னாடி எடுத்த படம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்? சந்திராயன் 2 பார்த்தோம் இல்லையா? சந்திராயன் 2 உடைய படம். அதன் பிறகு சந்திராயன் 2 வந்து இந்த மாதிரி வட்டப்பாதையின் மூலியமா தான் நம்மளுக்கு படம் பிடித்து காமிச்சிருந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நிலாவுடைய அட்மாஸ்பியர், அதாவது வளிமண்டலம் வந்து இந்த மாதிரி அந்த நிலாவுல வந்து இந்த மாதிரி தான் வளிமண்டலம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம யாரை பத்தி பார்த்தோம்? அதாவது மாஸ், அதாவது செவ்வாய்க்கோளுக்கு போன மங்கள்யான், அதை எடுத்த படம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதனுடைய விண்கலம், அதாவது அந்த படம் பிடிக்கக்கூடிய அந்த கேமரா, இதுதான் அது வந்து கிட்டத்தட்ட அதுக்கு அந்த செவ்வாய்க்கோளுக்கு கிட்டக்க சென்ற படம். நம்ம இது பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம எதை பத்தி பார்த்தோம்? ராகேஷ் சர்மா பத்தி பார்த்தோம், கல்பனா சாவ்லா அவங்கள பத்தி பார்த்தோம். இப்ப நம்ம வந்து சுனிதா வில்லியம் அவங்கள பத்தி பார்த்திருக்கோம். இது ஃபுல்லாமே இருக்கிறது தான் வந்து அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல்.